நான் அப்படின்ற ஒரு பாடத்தை பாடி ஒரு ஆராய்ச்சி தொடரலாம். ஹலோ 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 ஆன்ல தான் இருக்கு. ஹலோ நம்மளே வந்துருக்கு. இது எப்போ வரணும்? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. ஹலோ 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 இந்த மைக் மட்டும் செக் செக். இல்ல ஒன்றும் சொல்லுது.
ஒரு செகண்ட். ஹலோ. இந்த ஒரு 2வது பகுதி கூட தொடக்க குமார் அவர்களுக்கு நமக்காக ஜெபிக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಜಪಂ செய்வோம். ಮಹಾ ಉನ್ನತದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಸರ್ವಶಕ್ತನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿರುವಂಥ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಈ ಒಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟಂಥ ಮಹಾಕೃಪೆಗಾಗಿ ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಮಗನಾಗಿರುವಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಚನ್ನಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಕನ್ವೆನ್ಷನ್ ನೀವು ಕೂಡಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ. ಅನೇಕ ಭಾಗಗಳಿಂದ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂಥ ಎಲ್ಲರನ್ನು ಕೂಡ ನೀನು ಆಶ್ರಯಿಸಿ, ಮೊದಲನೇ ಸೆಕ್ಷನ್ ತಂದೆ ನೀವು ನಡೆಸ್ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದೇ ರೀತಿ 2ನೇ ಸೆಕ್ಷನ್ ಕೂಡ ನೀವು ಅಂದ ಚಂದ ನಡೆಸ್ಕೊಡುವಂತೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕೂಡಿ ಬಂದು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ತಲುಪೋ ತನಕ ನೀವು ಜೊತೆಲಿದ್ದು ಸಹಾಯಕನಾಗಿದ್ದು ನಡೆಸಿ ಬಲಪಡಿಸಿ. ಈ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ಒಡೆಯನಾಗಿರುವಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ, ಜೀವವುಳ್ಳ ಪರಲೋಕ ತಂದೆ, ಆಮೆನ್. தேங்க்யூ பிரதர். இந்த ஒரு 2வது பகுதி கூட நமக்காக தேவ தூதை கொடுக்க முடியாது. பிரதர் முத்துக்குமார் அவர்கள் விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிறார், அவரோட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த ஒரு பாடத்துக்கு வேத வாசிப்பை கூட சகோதரர் மீரா அவர்கள் திருப்பத்தூர் சபையிலிருந்து வாசிக்க முடியாது, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான எனது அன்பு வாழ்த்துதலை இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக சென்னப்பட்னா பகுதியில் காணப்படுகிற தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்களுக்கு நான் விசேஷமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பு வாழ்த்துக்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட அன்பு வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கக்கூடிய விழுப்புரம் ஐக்கியத்தின் சபையாருடைய அன்பு வாழ்த்துதலையும் சேர்த்து இந்த நேரத்தில் உங்கள் அனைவரோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஒரு கூட்டத்தின் இரண்டாவது தேவ செய்தியின் பாகத்திற்குள் இப்பொழுது நாம் கடந்து வருகிறோம். நாம் உங்களோடு பகிர இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பானது 82ஆம் சங்கீதம். சங்கீதம் 82. இதற்கான கீ டெக்ஸ்ட் ஆதார வசனம் அந்த 82ஆம் சங்கீதத்திலேயே முதல் வசனத்தினை இந்த ஒரு பாடத்திற்கான ஆரம்ப வசனமாக நாம் பார்க்கலாம். சகோதரிகள் வாசிக்கலாம். 82ஆம் சங்கீதம் முதல் வசனம். 82ஆம் சங்கீதம் முதலாம் வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பொதுவாக வேத மாணவர்களாயிருக்கிற நாம் இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேதாகமத்தின் அனைத்து வகையான புத்தகங்களின் மீதும் நம்முடைய கவனங்கள், நம்முடைய தியானங்கள் காணப்படணும். எனவேதான் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வார்த்தை அல்லது ஒரு டைட்டில் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பொருத்தமான வார்த்தை இல்லைங்களா? we are பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லும்போது உண்மையிலேயே அது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு இருக்கிற ஒரு ஹெட்லைன் மாதிரி, ஏதோ ஒரு பெயரை போல தலைப்பை போல நாம் யோசிக்காமல் அது எவ்வளோ பொருத்தமான வார்த்தையாக இருக்கு நம்ம எல்லோருக்கும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வந்திருத்தலின் காலத்தில் இதுவரை மறைப்பொருள்களாய் காணப்படுகிற வேதாகமத்தினுடைய அநேக ரகசியங்கள், அநேக உண்மைகள் அது வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் வெளிச்சத்தினுடைய அரவணைப்புல, அந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசத்துல நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை இன்றைய காலத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வேத மாணவர்களாக, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தின் புரிதலை கொண்ட வேத மாணவர்களாக வேதாகமத்தினுடைய 66 புத்தகங்களின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தியானம், ஒரு கவனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வகையில இந்த சங்கீத புத்தகத்தின் மீது காணப்படுகிறது. எந்த வகையில சொல்லலாம் என்றால், ஒரு வரலாற்று புஸ்தகங்களை வாசித்து பைபிள்ல, இல்லைன்னா ஒரு தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசித்து பைபிள்ல, அதுல இருந்து நம்ம ஸ்டடி பண்ணுவது, இல்லை தேவ திட்டங்களை ஆராய்வது, நமக்கான பாடங்களை படிப்பினைகளை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு வகையில பொருந்தக்கூடிய ஒன்று. இன்னும் வெளிப்படையா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நேரடியான கடிதங்கள் இருக்கு, நேரடியான போதனைகள் இருக்கு நமக்கு வேண்டப்பட்டவைகளாக. அவைகளெல்லாம் நம்ம வேதாகமத்தில் படித்து அதுல இருந்து நமக்கு ஒரு பாடங்களை படிப்பினைகளை எடுப்பதோ, இல்லை சில ஆழங்களை தேவ திட்டத்தின் ரகசியங்களின் ஆழங்களை அறிவதோ ஓரளவு ரொம்ப ஏற்ற செயல், ஒரு பொருத்தமான செயல். ஆனா இந்த சங்கீதம் போன்ற பாடல் புத்தகங்களுக்குள்ள இருந்து அதை மெடிடேட் பண்ணி அதுல நமக்கு என்ன சத்தியம் இருக்கு, கருத்து இருக்கு என்று தியானிப்பது மிக மிக ஒரு சிரமம். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, இந்த 82ஆம் சங்கீதம் என்பது கூட பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பக்தன், அவருக்கு என்ன புரிதல் வந்துச்சோ, என்ன காரியங்கள் அவர் உணர்ந்தாரோ அதை தேவ சமூகத்தில் அவர் பாடலாக பாடி இருக்கிறார். இவ்வாறு தான் நமக்கு தெரியுது இந்த சங்கீதத்தை பொறுத்தளவு. ஆனால் இந்த சங்கீதமாக இருக்கட்டும், இல்ல சங்கீதங்களில் காணப்படுகிற மற்ற மொத்தத்தில் அந்த 150 சங்கீதங்களின் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அர்த்தம். சரித்திர புத்தகங்களாக இருக்கட்டும், இந்த நேரடியான தீர்க்க தரிசன புத்தகங்களாகவே இருக்கட்டும்,
இல்லை இது போன்ற பாடல் பகுதிகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. நம்ம தேவ ஆவியினால் அருளப்பட்டது நம்ம காலத்துக்குரிய வெளிச்சங்கள் நிச்சயம் அல்ல, இல்லாமல் இருக்கு. அதிலும் இது மற்ற புத்தகங்களை போட்டு நம்ம பாராமல் அந்த எழுத்தால் ஒரு தேவ மனுஷனாக அந்த பாடல்களை அவருடைய சொந்த அனுபவத்துல இருந்து அவருக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உந்துதல்ல, ஒரு தூண்டுதல்ல இருந்து அவர் என்ன செய்கிறார், என்ன பாடினார், அந்த வாக்கியங்கள் தேவ காரியங்கள் எவ்வாறு நம்ம நாட்கள்ல அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது என்பதையெல்லாம் நாம கவனம் கொடுத்து இந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இன்றைய தியானம், குறிப்பாக இந்த 82ஆம் சங்கீதத்தின் மீது. இந்த ஒரு சங்கீதம் பற்றி இதனுடைய ஒரு அவுட்லைன் இதை முழுமையாக தியானிப்பதற்கு முன்பு இதை ஒரு பொதுவான பார்வையில் நான் கவனித்தார். இந்த பாடம் கொடுத்த எழுத்தாளர் இதை ஒரு 3 டிவிஷனா இந்த சங்கீத பகுதியை நீங்க ஸ்லைட்ல கவனிக்க முடியும். 1 முதல் 5 வசனங்கள், அப்புறம் 6 மற்றும் 7 வசனங்கள் 2வது, கடைசி வசனம் 8வது வசனம் வந்து ஒரு 3வது. 3 உட்பிரிவுகள் 3 வகையாக விவரிக்கப்பட்டு இந்த 8 வசனங்களை கொண்ட சங்கீதம் நமக்கு இந்த நேரத்தில் ஒரு ஞானமாக கிடைக்கும். பிரிவுகளிலேயும் நமக்கு என்னென்ன விவரங்கள் இருக்கு, என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னா இதையும் உங்களுக்கு பாடத்தின் ஆரம்பத்திலே நம்ம காண்பிக்கலாம். முதல் பகுதி 1 முதல் 5 வசனங்கள் கர்த்தர் இயேசுவினுடைய நியாயத்தை அவர் 2ஆம் வருடத்தில் காலம் அவர் ராஜாவாக இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கக்கூடிய நாட்களில் இந்த உலகத்தின் பலவான்களுக்கு எதிராக ஏன் அப்படி உலகத்தின் பலவான்களுக்கு எதிராக காணப்படும் இந்த விவரங்கள் எல்லாம் இந்த 82ஆம் சங்கீதத்துல 1 முதல் 5 வசனங்களில் பார்க்கிறோம். 6 மற்றும் 7 வசனங்கள் செய்து கொண்டிருக்கிற அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் வாக்கு, நியாய தீர்ப்பின் சேவைகளில் வாழ்வையும் அவர் அழைக்கிறார், சேர்த்து நியாய தீர்ப்பின் வேலை. இதை குறித்து சொல்லக்கூடியது 6, 7 வசனம். 8வது வசனம் ரொம்ப ஒரு வினோதமான ஒரு கருத்தை முன்னெடுக்கிற வசனம். அந்த சங்கீதத்திலேயே நேரடியாக அந்த வசனம் எதை பார்க்கிறது. 7 வசனங்களை யார் ஒருவர் பாடினார், யார் ஒருவர் அந்த 7 வசனங்களுக்கான ஆத்தராக இருக்கிறார், வெளிப்படையான அவருடைய ஒரு பதிவு அல்லது அப்படின்னா இந்த ஒரு சங்கீதத்தை மாத்திரமே ஒரு தனி இந்துவாய்ப்பான். இந்த சங்கீதத்தை இது 82ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த சங்கீதத்தில் இருக்கு, இல்ல இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம் முந்தின சங்கீதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சங்கீத பொறுத்தளவு மேக்சிமம் ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு கணிதல். அப்போ ஒரு புத்தகம் ஒரு கன்க்ளூட் பண்ணும்போது முடிவுக்கு வரும்போது அந்த புத்தகம் எழுதின விஷயத்தை பற்றிய ஒரு சமரி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 8வது வசனம் ஒரு கருத்து. இதை இந்த பாடம் கொடுத்த சமூகத்துக்கு ஒரு கம்பேரிசன். இது தாவீது இந்த 82ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்துல சொன்ன வார்த்தை எப்படி என்றால், வெளிப்படுத்துகிற விசேஷத்தை ஒரு தேவ மனுஷன் எழுதினாவே இல்லையா, யோவான் அப்போஸ்தலர் எழுதினாவே, தேவன் கர்த்தர் இயேசு மூலமா கர்த்தர் இயேசு தூதரை பயன்படுத்தி யோவான் அப்போஸ்தலருக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அந்த அனைத்தையுமே யோவான் அப்போஸ்தலர் எழுதிட்டு கடைசியா அந்த புத்தகத்தை கொண்டு வரும்போது அவர் என்ன சொன்னார், வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் வசனம் 20. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறது, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார்.
ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ள ஒவ்வொரு வசனங்களுக்குள்ள எவ்வளவோ ஆழமான விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு அசுபாரமான நம்ம காலத்தினுடைய ஆராய்ச்சிக்குட்பட்ட புத்தகம். ஆனா இந்த கடைசி அதிகாரத்துல ஒரு வசனத்துக்கு இல்லையா? ஆமே. கர்த்தராகிய இயேசுவே வாரும். அந்த புத்தகத்தை எழுது. அந்த புத்தகத்தை எழுதினவர் அந்த அனைத்து காட்சிகளையும் 22 அதிகாரம் வரைக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிற கட்டக்கூடிய ஒரு கடைசி அழைப்புகள் எவ்வாறு ஒரு லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு என்றால் இதையெல்லாம் சாட்சியாக சொல்லக்கூடிய நான் நம்ம செய்யணும். அனைத்து காட்சிகளையும் பெற்றுக்கொண்ட அந்த தேவ மனுஷன் அப்போஸ்தலர் யோவான் அப்படி சொன்ன கட்டத்துக்கு என்ன விடுதலை கொடுக்கிறார். கர்த்தராகிய இருக்கிற இயேசுவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்றார். அப்படி இருக்கு யோவான் அப்போஸ்தலனுடைய அந்த முடிவுரை இதே மாதிரிதான் இந்த 82ஆம் சங்கீதத்துல 8வது 7 வசனங்கள் என்ன ஒரு கருத்தை சொல்லுகிறதோ அதை கடந்து அல்லது அதை முழுமையாய் தழுவிய ஒரு இந்த 8வது வசனம் காணப்படும். சரி, நீங்க ஒரு சின்ன ஆபீஸ் மீட்டிங் அந்த கடைசி வாக்கியத்தை குறிப்பிட்ட வாரும் என்று சொன்னாலே என்ன மனசுல என்ன புரிதல் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்பதற்கு சில விளக்கம். அப்படி என்றால் ரட்சனுடைய வருகை 2ஆம் வருகை என்பது ஆரம்ப கால அப்போஸ்தலர்களை குறித்தது நீண்ட எதிர்பார்ப்புக்கு உட்பட்டது. பல வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆதி கால திருச்சபையில வாழ்க்கை இருக்கிறவங்க ஒவ்வொரு சத்தியத்துக்கு உட்பட்டவர். ஒருவர் மீட் பண்ணா கூட என்னதான் வாங்க சொல்லிடுவோம். வருவார் அப்படின்னு அந்த அறிக்கையை சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா பரமேறி போன கர்த்தர் இயேசு வீட்டு காட்சிக்கு கொடுத்து பரமேறி போன கர்த்தர் இயேசு மூலம் அந்த அறிவிப்பு தான் சொல்லி எப்படி போறாரோ எனவே கர்த்தருடைய 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு ரொம்ப தீவிரமாக ஆதிகால சபையின் மத்தியில் இருந்துச்சு. அவங்களுக்கு முழுமையா இது ஒரு 18 நூற்றாண்டுகளை கடந்து நடக்கும் தெரியாது. அப்படியே கர்த்தருடைய 2ஆம் வருகை ஆரம்பித்தாலும் எடுத்தே முழு உலகத்துக்கு அது ஆசீர்வாதமா போய் சேர்ந்தது. இந்த உலகத்துக்கு நிறைய கனெக்ஷன் ஒன்று இருக்கு, சீர்திருத்தங்களின் வேலைகள் இருக்கு. எடுத்தே உலகம் அறியாது சில நூற்றாண்டுகள் கடந்துதான் இந்த உலகம் அதை அறிந்து இந்த தன்மைகள் இந்த ஒரு பெரிய அவர்களுக்கு இருக்கிறது. இதே போலதான் 82ஆம் சங்கீதம் ஒரு நகரபாவின் வாரிசா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டவரா ஒரு இஸ்ரவேலனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அனுபவத்தில் பற்றி தேவனுடைய திட்டங்களை பற்றி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தின் சூழல் அப்போதைக்கு எவ்வாறு இருந்துச்சோ இது அனைத்தையும் பார்த்தவராக அவருடைய ஒரு புரிதல்ல தேவ ஆவியில் புரட்டப்பட்டு சங்கீதம் ஒரு வாழ் இந்த 22ஆம் சங்கீதமாக பாடினார். அதற்கான ஒரு முடிவுரையின் வாழ்க்கையையும் 8வது வசனம் எதிர்காலத்தில் நிறைவேறுவதாக தேவனிடத்தில் எப்படி நடக்கும் இது நாம் இதை உணர்வு உணர்ந்திருப்பாரான அது அவங்க காலத்துக்குரிய வெளிச்சம். இதெல்லாம் நம்ம காலகட்டத்தை சரி. இந்த ஒரு 82ஆம் சங்கீதத்தை பற்றி நம்ம வாசித்த அந்த ஆரம்ப வசனத்திலேயும் சில இன்ட்ரோடக்ஷன் தாட் ஒரு நடுவ விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் இந்த 82ஆம் சங்கீதத்திற்காக 1வது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இந்த சங்கீதத்தை பற்றி நாங்க ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்கு. இது ஆசாரின் சங்கீதம் இல்லையா? சங்கீதம் இதெல்லாம் பேசிக்கிறோம். 8வது வருஷத்தை குறிப்பிட்டார் சொல்றோம் அவருடைய கருத்தாக. அதே நேரத்தில் பைபிள்
இப்படிதான் இருக்கு. இது ஒரு ஆசாபியின் சங்கீதம். சங்கீதம் இல்லையா என்றால் நான் நம்புகிறேன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி. எனக்கு வந்து ஆசாபியின் சங்கீதம் வர வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவீது எழுதிப்பார் ஒரு இருதயத்தின் உந்துதலி வார்த்தைகள். ஆனால் அந்த பாடல்களுக்கு இசை, அந்த பாடல்களுக்கு வெட்ட அமைத்து அதை ஏற்படுத்தி வடிவமைத்து தருகிறவர். அப்படி ஒரு கோஷ்டியில தாவீதின் காலகட்டத்தில் அந்த ஒரு ஊழியர் திறமையை மிக்க அந்த மனுஷன் ஏற்படுத்தப்பட்டார். இதை குறித்த சில ஆதாரங்கள் நம்ம வேதாகமத்தில் நாம் கவனித்தால், முதலாவது அதனுடைய காப்பு Hebrews 1:4-18 ஆசாபுதான் ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஆசாப் என்பவர் தாவீது பரிசுத்த தலத்தின் ஆராதனைகளில் இசைப்பவராக அல்லது இசை இயக்குநராக நியமித்த ஒரு லேவி. ஆசாப் என்பவர் தேவனுடைய ஆலயத்தில் சேவை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த அருமையான இசைப்பார். வசனங்கள் 1-4 14 4வது வசனம். 1 16 14 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பிரஸ்தானப்படுத்தி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கிறதற்கு லேவியரில் சிலரை நியமித்தார். காலத்துக்கு முன்பு இந்த வேலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது முழுவதும் ஏனென்றால் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உணர்வு அவருக்குரிய தாவீதுக்குரிய. தாவீது என்ன பண்ணிக்கிறார்? மகன் அந்த ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்துக்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடு, கட்டடம் சார்ந்த ஏற்பாடுகள், உள்ள அமைப்புகள் சார்ந்த உலோகங்கள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள், இதை அனைத்தையும் தாவீது ஏற்படுத்தி வச்சிருக்கார். வெறுமனே அந்த ஆலயத்தினுடைய ஒரு அமைப்பு மட்டும். அந்த ஆலயம் கட்டப்பட்டதற்கு அப்புறம் அதற்கு ஒழுங்குகள் எப்படி சேவை செய்யக்கூடிய ஊழியர் செய்யக்கூடிய ஆசாரியர்களுக்கு என்ன ஒரு ஒழுங்கு, லேவியர்களுக்கு என்ன ஒரு ஒழுங்கு, இந்த அனைத்தையுமே திட்டம் பண்ணி வச்சுட்டு அந்த அடிப்படையில் தான் பார்க்கிறோம். லேவியர்களில் சிலரை தேவனை துதிக்கக்கூடிய ஒரு டீ, தேவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு டீ, அன்றைய காலத்தினுடைய ஒரு இசைப்பு கருவிகளாக என்னென்ன இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட், அவைகளெல்லாம் யார் வந்து இசைக்கும், யார் அதற்கு மிக அமைந்து அவர்கள் தேவ சமூகத்தில் பாடம், இதெல்லாம் அன்றைய காலகட்டத்திலேயே தாவீது ஏற்படுத்துகிறது. அடுத்த வசனங்களுக்கு வாசிக்க வேண்டாம் என்று கருதி 16:5 நம்ம பார்த்தோம். ஆசாப்கள் இல்லை. அப்படி தேவனுடைய ஆலயத்தில் பாடல் பாடுகிற டீமுக்கு ஈடடியானது ஆசாப். இதெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு தேவனுடைய ஆலயம் சம்பந்தம், அதுக்கு ஒரு கட்டக்கூடிய சகோதர சகோதரிகளால் கூடக்கூடிய ஐக்கியம் சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள் நமக்கு புரியும். இன்னைக்கு கூட நம்ம ஐக்கியங்களை நம்ம பார்த்து பார்த்தோம்னா சில ஒழுங்குகள் இருப்பது ஒரு மியூசிக்கா அது என்ன மாதிரி இருக்கும், பாடுவதற்கு ஒரு டீம் இருக்கிறாங்க, மற்றவங்க அந்த டீமோட இசைந்து முதலில் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தையும் பாடுகிற சட்டத்தை விட மற்றவங்க சட்டம் என்ன நினைக்கிறாங்க அதிகமாக. அப்ப இந்த மாதிரியான ஒழுங்குகள் எல்லாம் தேவனை நாம வழிபடும் போது பொழுது கொடுக்கும் போது, ஏனென்றால் நம்முடைய தேவனை எதிர்பார்க்க எல்லா விஷயங்களும் நல்லொழுக்கமாகவும் சிரமமாகவும் நடைபெறும். அந்த ஒரு அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எடுத்து நமக்கு புரியும். எனவே அந்த ஒரு சங்கீதத்தை இயக்கிய அந்த இடத்துக்கு ஒவ்வொன்றும் தாவீதுடைய, ஆனால் அதை யார் கையில் கொடுத்து பாடலாக ஒரு மியூசிக்கோட இசைந்து பாடப்பட்டது என்று சொன்னால் ஆசாப். இந்த அடிப்படையில் தான் அந்த ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டு உண்மையிலேயே அந்த 82ஆம் சங்கீதத்தில் சொல்லக்கூடிய
அன்புக்குரியவர்களே, இந்த 82ஆம் சங்கீதத்தை பற்றிய மற்றொரு இருமுறை விளக்கத்தை பார்க்கலாம். என்னவென்றால், இது ஒரு அருமையின் சங்கீதம். இது ஆரம்பிச்சுதான் எப்படி சொல்ல முடியும்? இந்த 82ஆம் சங்கீதம் ஒரு அருமையின் சங்கீதம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்றால், அந்த 82ஆம் சங்கீதத்திற்கு மேல கைவிட்ட வார்த்தை ஆசாபியின் சங்கீதம். ஆசாபிங்கிற பெயருக்கு இஸ்லாம் நம்பர் T2ல 623 அதனுடைய அர்த்தமே என்ன என்றால் ஒன்று சேர்க்கும். அப்போ ஒரு அருமை அப்படின்னு சொன்னாலே ஒன்று சேர்க்கிறது. போனதை நீங்க நம்ம காலத்துல சொல்லிடலாம். இந்த துணிசேஷரியோட அடிப்படையில் நாட்கள் என்ன கோதுமைகள் எல்லாம் சேர்க்கப்படும், ஒன்று சேர்க்கப்படும் சபை குடும்பம். அதே இடத்துல தலைவரும் ஒன்றா சேர்க்கப்பட்டு ஒன்றா கட்டப்பட்டு. அப்போ ஒரு அடிப்படையில் சொன்னாலே சேர்க்கிறது ஆசாப் என்கிற வார்த்தைக்கான அர்த்தமே ஒரு வகையில ஒன்று சேர்ப்பவர் அறுவடை என்ற கருத்தை உள்ளடக்கும். இதுதான் இந்த பாராட்டு எழுத்தாளர் சொன்னாரு. இது ஒரு அறுவடை சங்கீதம் என்பது வெறும் ஞானத்தை குறிக்கிற வார்த்தை. ஏன்னா அந்த சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தை எல்லாம் ஞானத்திற்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையாது. அதை வச்சு இது ஒரு அறுவடையின் காலகட்டம் சொல்லுது. தாராளமா மென்ஷன் பண்ண இது ஆசாவின் சங்கீதமாக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு பிரிவு. இதுவும் வேற காரணம். ஒரு சங்கீதத்தை ஆசாப்படுத்தலாம், இன்னொரு சங்கீதத்தை வேற யாரையா கொடுக்குறாங்க. ஏன் குறிப்பிட்டு இது 82ஆம் சங்கீதம் ஆசாப் கைக்கு போகுது. ஆசாப் என்கிற பெயருக்கு அர்த்தமே ஆலோஸ். எனவே இந்த சங்கீதத்திற்கு ஒரு அறுவடையின் சங்கீதம் இருக்கிற ஒரு கருத்து. இந்த சங்கீதம் இது ஒரு அறுவடையின் சங்கீதமாக இருக்கிறபடியால் நிஜம் பாடப்பட்ட இந்த சங்கீதத்தின் நிஜத்தை இருவேறு காலகட்டங்களுக்கு பொருத்தி பார்ப்பதற்கு பயன். இருவேறு காலகட்டம் என்ன? இருவேறு காலகட்டங்கள் ஒன்று கர்த்தர் இயேசுவினுடைய ஃபர்ஸ்ட் கமிங், இன்னொன்று கர்த்தர் இயேசுவினுடைய செகண்ட் கமிங். ஏன்னா அவருடைய முதலாவது வருகையும் ஒரு ஹார்வெஸ்ட், அவருடைய இரண்டாவது வருகையும் ஒரு ஹார்வெஸ்ட், விசேஷ அறுவடை. அப்படி என்றால் இந்த 82ஆம் சங்கீதத்தை எந்த அறுவடைக்கு போகலாம்? கண்டிப்பா நீங்க எல்லோரும் புரிஞ்சுருக்கீங்க. அந்த எல்லோருமே நம்ம காலத்தை பத்தி தான் பேசுறீங்க. அதனால விசேஷ அறுவடை தான் சொல்லுதுன்னா ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு சொல்லுவோம். உண்மைதான். இதுல இருக்கிற இந்த சங்கீதத்தில் இருக்கிற சில கருத்துக்கள் கட்டமைய முதல் வருகையின் காலம் அந்த காலத்துல இருந்த அல்லது நடந்திருந்த அறுவடைகளுக்கு கூட இது பொருந்துகிற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம ஸ்டடி பண்ணும்போது புரியும் எப்படி பொருந்தும். ஆனால் நம்பக்கூடியவர்களே, இந்த பாடத்தை கொடுத்த சகோதரர்கள் உறுதியாக சொல்றாங்க. இந்த சங்கீதம் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வந்திருக்கிறதின் காலத்தில் காணப்படுகிற காஸ்பல் ஏஜ் ஹார்வெஸ்ட், சுவிசேஷ யுக அறுவடைக்கு இருக்கும். இந்த சங்கீதத்திற்குள்ள ஒரு வார்த்தை குறிப்பிட்ட 82ஆம் சங்கீதத்துல 6வது 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். 6வது வருஷத்துல ஒரு வாக்கியம் இருக்குது. நீங்கள் எல்லாம் உன்னதமானவர்களின் மக்கள். All sons of the Most High. மக்கள் மனதில் குமாரன் புத்திரர் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானம் கர்த்தருடைய முதல் வருகையின் காலத்தில் யாராவது இருந்துச்சா? கர்த்தர் இயேசு மட்டும்தான் தேவகுமாரன் இல்லையா? அவருடைய ஈடுபடியை முடிஞ்சு பரிசுத்தாவி ஒளிபரப்பப்படுகிற வரைக்கும் ஆதாமின் வீழ்ச்சிக்கு அப்புறம் அவரை தவிர வேற யாரும் தேவனுடைய பிள்ளைகளாக பூமியில மனுஷனாக
இந்த சங்கீதத்துல 6வது வசனத்துல தேவனுடைய பிள்ளைகள் குமாரர்கள் புத்திரர்கள் என்கிற வார்த்தை வருகிறதுனால் இதுவே ஒரு சால சிறந்த ஆதாரம். ஒரு நிறுவனம் இந்த 82ஆம் சங்கீதம் நம்ம காலத்தை அர்த்தப்படுத்தக்கூடிய ஏன்னா நம்ம என்ன காலத்துல வாழ்ந்துட்டு கர்த்தருடைய 2ஆம் வசனத்தில் ஒரு சுவிசேஷ யுகத்தின் அறுவடை காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தோம். சரியாகக்கூடியவர்களே, இந்த புரிதலோடு இப்ப நான் நேரடியால் அநேக முன்னுரைகளுடைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்பொழுது இந்த சங்கீதத்தை மெடிடேட் பண்ணுவதற்கு தியானம் பண்ணுவதற்கு நம்ம கடந்து போகலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் 3 வகையை பிரிக்கிறோம். முதல் 5 வசனங்கள் ஃபர்ஸ்ட், 6-7 வசனங்கள் செகண்ட், கடைசி வசனம் 8வது வசனம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். முதல் 5 வசனங்கள் எழுது மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். 82ஆம் சங்கீதத்துல முதல் வசனம். 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். கண்டிப்பாக இந்த முதல் வசனம் பல மொழிபெயர்ப்பின் திருத்தங்களை நம்ம செலுத்தி அந்த திருத்தங்களை செய்து நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டிய தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். முதல்ல இந்த வசனத்துல இருக்கிற தேவன் என்கிற வார்த்தை நான் புரிகிறேன். இதே நமக்கு முதல் செய்யும். அடுத்தது அவர் தேவ சபையில எழுந்தருளி தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் தீர்க்கிறார். இத்தனை ஸ்டெப்ஸ். முதலாவது இந்த வசனத்துல வருகிற தேவன் கர்த்தர் இயேசுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. எப்படி சொல்லலாம்? நமக்கு தெரியும், குத்து வாயில எத்தனை படிச்சிருக்கோம். பழைய பாட்டுல தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டா அதனுடைய மூல பதம் என்னவா இருக்கும்? நம்பர் 430 430 என்ற வார்த்தை யார் யாருக்குன்னா பயன்படுத்தலாம்? கீழே ஒரு லைன்ல சில விளக்கங்கள் ஒவ்வொரு வார்த்தையை நியாயாதிபதி அல்லது நியாய சனத்துல அமர்ந்திருக்கிறவர்கள், தெய்வீகமானவர்கள், தூதர்கள், தேவன் அல்லது தேவன். அதே நேரத்தில் இந்த எலோகிம் என்பது சிங்குலர் ஃபார்முக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணலாம். தேவன் சொல்லணும்னா எலோகிம் ஃபார்முக்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் தேவர்கள் சொல்ல போறோம். இந்த எலோகிம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த மூல மொழிகள் என்ற பிரச்சனையே. இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல வேதாகமம் எழுதப்பட்ட மொழிகள் எல்லாம் டெட் லாங்குவேஜஸ், மடிந்து போன மொழிகள். ஹீப்ரு, கிரீக். ஏன் அந்த செய்திக்கு நீ உலகம் ஒதுக்கி வச்சிருக்கு என்றால் அந்த ஆசியன் லாங்குவேஜஸ்ல வந்து வார்த்தைகளுக்கு பஞ்சம். அப்படின்னா மனுஷனுக்கு வருகிற எல்லா அந்த உணர்வுகளை ஒரு தக்க கன்வே பண்றதுக்கு ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனி வார்த்தைகள் இல்லையா? சொல்றோட சூரியன் அப்படின்னா அதுக்கு வார்த்தை, வெயில், சூரிய ஒளி அப்படின்னு சொன்னா அது வேற வார்த்தை. வெயில், சூரியன் ரெண்டையும் ஒரே வார்த்தையை மிஸ் பண்ண முடியுமா? கண் அப்படின்னாலே சூரியனையும் குறிக்கிட்டு வெயிலையும் குறிக்கிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சூரியன் வேற, சூரிய வெளிச்சம் அப்படி கிடையாது. சேமே அப்படின்னா சூரியனுக்கு வெயில் சொல்லணுமா? அதுக்கும் சேமே. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் வேதம் எழுதப்பட்ட ஹீப்ரு, கிரீக் மொழிகளை வந்து இதெல்லாம் மறுத்து போன மொழிகள், மனித பயன்பாடுக்கு ஒட்டு சொல்லி போராடும். ஆனா தேவன் அவருடைய வார்த்தைகள் அதே வார்த்தை புதிய வார்த்தை எழுதப்பட்டது அந்த மொழியா இருக்கிறதுனால இப்ப சரி பண்ண வேண்டியது. ஒவ்வொரு வசனங்களில் இருக்கிற வெளிச்சங்களை அறியணுமா? அதுக்கு நாம சரி பண்ணாம அறிய முடியாது. வேத வாழ்க்கைகளை வாசித்து பாருங்கள். சரி பண்ணுங்க. கூட 6 வாலிபர்கள் என்ன தெரியும் சார்? ஸ்டடி இங்கிலீஷ். எவ்வளவு தெரியுமா?
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று கர்த்தர் சொன்ன அந்த வாக்கியம் இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கு. வேதத்தின் உண்மைகளையும் சத்தியங்களையும் அறியக்கூடிய ஆராயக்கூடிய வாக்கியம். எனவே இந்த 82ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வருகிற அந்த தேவன் என்பது கர்த்தர் இயேசுவை குறிக்கும். ஏன் அந்த இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் காலத்தை எப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தும்? 1000 வருட அரசாட்சி, அவ்வளவு மேசியா யுக ராஜ்யம். சேம் டைம் கர்த்தருடைய 2ஆம் வருகையின் 1000 வருட அரசாட்சியை the Lord of Kingdom. ஜெபமே என்ன சொல்றது? உங்களுடைய ராஜ்யம் தேவனுக்கு ஜெபிக்கும். தேவன் அந்த ராஜ்யத்தை யார் வச்சு செய்கிறார், யார் வச்சு செயல்படுத்துகிறார் என்றால் அவருடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துதான். 82ஆம் சங்கீதத்தில் தேவன் தேவ சபையிலே எழுந்தருளி இருக்கிறார் என்ற வார்த்தையின் அர்த்தம், தேவன் என்கிற வார்த்தை அங்கதான் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர் நியாயம் தீர்க்கிறார்னு சொல்லப்படுது. தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லப்படுதுன்னா, ஆமா ஆண்டவர் இயேசுவே சொன்னாங்க, நியாயம் தீர்க்கிற வேலைகள் முழுக்க முழுக்க இதான் குமாரன் கையில. இது யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கு. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் குமாரன். முதல் வசனத்துல தேவன் என்பது கர்த்தர் இயேசுவை குறிக்கிற வார்த்தையாக பார்க்கணும். என்ன பார்க்கணும் என்று சொன்னா, அவர் எழுப்புகிறது யாருக்கு? தேவர்களுக்கு. அந்த முதல் வசனத்துல தேவ சபையிலே தேவன் எழுந்தது, தேவர்களின் நடுவே நியாயம் சார். இந்த தேவன் யார் கண்டுபிடிச்சோம்? இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் தேவ சபையில யாருக்கு முடியுது. தேவர்கள் நடுவிலே வார்த்தை அந்த தேவர்கள் என்பது இறங்குது. அருமையாக நமக்கு ஆங்கிலத்தில் அதை எப்படி இருக்கும்? இப்ப தேவர்கள் நடுவிலே தேவ சபையிலே அந்த வார்த்தை காங்கிரிகேஷன் ஆஃப் தி மைண்ட். தேவ சபை அப்படிங்கிறது அப்படியே நேரடியா அது தமிழ்ல வரும். இந்த வசனத்துல வருகிற தேவர்கள் என்பது இந்த உலகத்தின் பலவான்களை இன்றைய காலகட்டம் கர்த்தர் இயேசு வந்திருக்கிற காலகட்டத்துல இந்த உலகத்தின் பலவான்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல ஜாம்பவான்கள் கூட இந்த சூழ்நிலையே அவர்களுக்காக தான் இருக்கிற நிலைமையில பெரிய பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் நினைப்பது மாத்திரமே அந்த தேசத்துல நடத்த முடியும், நடைபெற முடியும் என்று மிக முக்கியமான ஸ்தானங்கள் இன்னைக்கு உலகம் பத்தி என்னென்னமோ ஆராய்ச்சி பண்றாங்க. இவங்கெல்லாம் அவங்க இயக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லோருமோ ஜீனியாலஜி எல்லாம் வைக்கிறதுக்கு இல்ல அவங்கள சில வட்டங்களுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. ஆனா நமக்கு வேற வசனம் ரொம்ப சிம்பிளா சொல்றது, கர்த்தர் இயேசுவை 2ஆம் வருகை இந்த பூமியில் ஆரம்பித்தார். எடுப்பிலையும் அது உலகத்துக்கு நன்மையா, ஆசீர்வாதமா, அமைதியா, சுமூகமா போயிடும். முதல்ல சாத்தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து வகையான சிஸ்டம்ஸ் அமைப்புகளை கர்த்தர் இயேசு நிறுவனம் என்று சொன்னார். நிச்சயமா அந்த கட்ட அமைப்புகளுக்குள் சில தனிப்பட்ட நபர்கள் மிகப்பெரிய பலவான்களாக இந்த பூமியில இருக்கதான். எனவே இவர் தேவர்கள் நடுவே நியாயம் செய்கிறார் என்றால் அந்த தேவர்கள் என்கிற வார்த்தை முதல் வசனத்தை பொறுத்தளவு இந்த உலகத்தின் வழியாக மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களையோ மிகப்பெரிய லீடர்களையோ அது புரியக்கூடிய அதே நம்ம அடுத்த வசனங்களை பார்க்க போறோம். அதற்கு முன்பு தேவ சபையை ஒரு வார்த்தை, தேவர்களுமே நியாயம் செய்கிறார். தேவர்கள் உலகத்தின் பலவான். தேவ சபையின் வார்த்தை அது
ஆண்களுக்கு தேவ சபை இல்லை இல்லையா? பலவான்களினுடைய கூட்டத்துக்கு நடுவுல, சபைக்கு நடுவுல இப்படியெல்லாம் ஒரு வேலை நம்ம வேலைக்கு ஆராயம் சரீரம் 82 தேவ சபையை மாற்றம் பயபக்தி உணர்வுதான் வரும். தேவ சபை ஐக்கியத்தை பத்தி பேசுகிறோம், அந்த சபையை பத்தி பேசுகிறோம் என்று ஒரு நாமியல் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி பொதுவான கிறிஸ்தவர்களை போல இது சில ஸ்ட்ராங் நம்பர்ஸ் ஒரு டீடைல் இருக்கு. அந்த வேத சபை என்கிற இடத்துல வருகிற ஸ்ட்ராங் நம்பர் வந்து 1 இந்த 37 தான் காங்கிரிகேஷன், அப்புறம் கேதரிங், இதெல்லாம் அர்த்தம் வருது இங்கிலீஷ்ல. எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ராங் நம்பர் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்ஜின் நம்பர் சில பொருட்கள் நம்ம சொல்றோம். இந்த பொருளா இது தமிழ்நாடு இந்த ஊரை சாப்பிடுது, இந்த பொருளா இது வந்து கர்நாடகாவில் இந்த சிட்டிக்கு இது ஃபேமஸ், இங்க அது கிடைக்கும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் கூட என்ன பேசுல அந்த வார்த்தை உருவாயிடும் என்ற ஒரு கருத்து. அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராங் நம்பர் எதையுமே சரி பண்ணும் போது சில ஸ்ட்ராங் நம்பருக்கான நேரடி அர்த்தங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது, அது பொருந்தி வர மாட்டேங்குது. அந்த ஸ்ட்ராங் நம்பருக்கான அந்த நம்பருக்குள்ள போய் நம்ம ஸ்டடி பண்ணா பல நேரங்கள் உதவிக்கு. இந்த தீர்வு 5712 ஸ்ட்ராங் நம்பர் கீழே வச்சிருக்கிறாங்க. 5707 அர்த்தம் வந்து ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா என்னது? ஒரு நிரந்தரம், ஒரு நிலைத்தன்மை, ஒரு அன்சேஞ்சபிள் கண்டிஷன், ஒரு மாற்றத்தன்மையை குறிக்கிறோம். இந்த ஃபிக்ஷன் என்ற வார்த்தையை கருதினால் 82 முதல் வசனத்துல தேவ சபை என்கிற வார்த்தை உண்டு. அது தேவ சபை என்று சொல்வது இல்லை, தேவன் உறுதியாக திடமாக ஒரு நிலைத்தன்மை உள்ளவராய் எழுந்தருளி இருக்கிறார். ஆசிரியர் போன்ற பேசினா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். கட்டளையை 2ஆம் வந்திருத்தல் இல்ல அவருடைய 1000 வருட அரசாட்சியினுடைய நோக்கம் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு. இதை முயற்சி எடுத்து பார்க்கறாங்க, எல்லாத்தையும் சரிபடுத்துறாங்க, ஆனா முடியல அப்படி சொல்றது வாய்ப்பு. இல்ல அவருக்கு எதிராக இந்த உலகத்தின் பலவான்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் பலவான்கள் சாத்தானை கட்டி கொண்டிருக்கிறாங்க. போயிட்டு இப்ப அந்த வேலைகள்ல வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்து 1000 இயர்ஸ்க்குள்ள அவர் ஆக்டிவா இருக்கிறவரை காணப்பட்டு முயற்சி எடுத்து முடியல அப்படின்ற ஒரு பெரிய கணக்கு வாங்கியிருக்காங்க. அந்த கட்டளை வாய்க்கப்பட்ட அரசாட்சி என்பது விளம்பரம். அவருடைய 2ஆம் வந்திருத்தலின் பணி என்பது பக்தி என்பது உறுதியம். இதுதான் நம்ம தீர்க்க தரிசனங்கள் பல இடத்துல குறிப்பா இந்த பாடத்துல சகோதரர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தோட ஆரம்ப வாக்கியே நமக்கு போதுமானது. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக இருக்கிறாயே அக்காலத்தில் எழுதுவான். எப்படி இருக்கிறார் அவர் பத்தின அந்த ப்ராபசி போர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கிரேட் கிரேஸ், பெரிய அதிபதி. சும்மா ஏதோ சின்ன அளவுல முயற்சி எடுத்து ஒரு கைப்படி பார்க்கணும் வரவு கிடையாது. கர்த்தருடைய அந்த ஆளுமையின் செயல் அது ஸ்டாண்டர்ட் உறுதியாக. இதெல்லாம் 82ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது. உறுதியானவராய் நிலையானவராய் எழுந்தருளி இருக்கிறார். கவியில வந்து தேவ சபையிலே அப்படின்னு அடுத்ததாக அந்த பலவீனங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் பாடத்துல அந்த டீடைல் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை இந்த பலவான்கள் என்ற வார்த்தையை தேவர்கள் நடுவே நியாயம் இருக்கிறார் என்ற வார்த்தையை
அந்த தேவர்களை நம்ம சபைக்கோ இல்ல நல்ல வகையான ஜனங்களுக்கோ அர்த்தப்படுத்தக்கூடாது. வசனத்தில் வருகிற தேவர்கள் ஆங்கிலத்தில் பாஸ், அது இந்த உலகத்தின் பலவானதை குறிக்கும். கர்த்தருடைய இரண்டாம் வருகை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற செயல்களுக்கு விரோதமாக, அது கான்ட்ரோவர்சியாக, எதிரானவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உலக அமைப்புகளையும் உலக தலைவர்களையும் அது குறிக்கிறதா. உண்மையிலே ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் ஒரே புதிய சபை ஏற்றுக்குவாங்க. ஏன்? கர்த்தருடைய இரண்டாம் வருகை வந்தா இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. பெரியவங்க சின்னவங்க வேறுபாடு, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இருக்கு. எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்ப ஈக்குவாலிட்டி எல்லா மனுஷங்களுக்கும் கிடைக்கிறது இந்த உலகத்தின் பெரிய பெரிய கதைகள் இருப்பவர், அதிகாரத்தில் இருப்பவர் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்வாங்க. இதை பற்றி நமக்கு இரண்டாம் சங்கீதம் 2 வசனங்கள் 2 மற்றும் 3 வசனங்களில் சில வார்த்தைகள் வாசிக்கும். அவர்களை அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்ற அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அடுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கிபி 1874 இருந்து மகாபுரம் காலம் வரைக்கும் இந்த உலகத்தின் ஜாம்பவான்களின் செயல் கட்டல் வந்திருக்கிறாரு. அதுக்கு எதிரடியாக நடக்கணும். எந்த ஒரு மாற்றங்களும் வந்திருக்கிறாரு. அந்த அநியாயமான ஆளுகையை கொட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த உலகம் போயிடும். நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். இருக்கிற பொறுமைகள் இருக்கக்கூடிய முதலாளித்துவ வர்க்கம் இதெல்லாம் சொல்லுங்க. சாமானிய மனிதர்களின் வாழ்வாதாரம் இன்னைக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? ஒரு மனுஷன் ஒரு நிலையில இருந்து உழைத்து அவர் முன்னேறக்கூடிய ஒரு முயற்சி என்பது நீதி அநீதின்னு பார்த்தா அநீதிகளும் அநியாயமும் தான் கையில ஓங்கி இருக்கு. அப்படின்றால் என்ன காரணம்? அநியாயங்கள் கையில் ஓங்கி இருக்கிறது. என்ன அர்த்தம்? வந்திருக்கிறவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராக. ஆனா இப்படிப்பட்ட இவர்களுடைய எண்ணங்களையும் இந்த தேவர்கள் என்று 82ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்தில் யார் சொல்லி அவர்களை நியாயம் தீர்க்காம கர்த்தர் இயேசு விடவே இல்லை. அவர்களுக்கு முற்றுமுடிய தீர்ப்பு செய்து அவர்களுடைய அந்த அமைப்புகளை அந்த சிஸ்டத்தை அவர் ஒன்றுமில்லாமலாம். இதை குறித்து இதே 2ஆம் சங்கீதத்திலே நமக்கு பார்த்து 9வது வசனம் இரும்பு போதால் அவர்களை முழுகி அவர்களை உடைத்து போடுகிறேன். எதிராக செயல்படுவோம் என்று நினைக்கிறவர்களுக்கு முடிவு என்னவா இருக்கு? எடுத்தாலே வந்துடும். இந்த காலில் போய் மிதிச்சாலும் போதும். எதுவுமே வேண்டாம். ஒரு சின்ன கட்டையை எடுத்து ஒரு அடி அடித்தாலே இருக்கும். ஆனா இரும்பு காலம் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு சில மீட்டைகளை கூட பாதி உடஞ்சி பாதி உடையாம போறது வாய்ப்பு. ஆனா இரும்பு ஆரம்பிச்சு ஒரு மண்பானை அடிச்சா இந்த உலகத்தின் பலவான டாக்டர் இயேசுவின் வந்திருத்தலில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நியாயத்தின் வேலையில இந்த உலகத்தின் அமைப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பது 2ஆம் சங்கீதத்திலையும் தீர்க்கமாக சொல்லலாம். 82ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை பற்றி இவர்கள் பார்த்து அந்த வசனத்தில் வருகிற தேவன் டாக்டர் இயேசுவை அந்த வசனத்தில் வருகிற தேவர்கள் என்பது உலகத்தின் பலவான்களை அந்த வசனத்தில் வருகிற தேவ சபை என்கிற வார்த்தையை
கர்த்தருடைய வருகையை அவருடைய வருகையின் வேலைகள் என்பது உறுதியானது, நிலைத்தன்மை உள்ளது என்பதை பார்க்கிறோம். அவர் உறுதியானவராக, நிலையானவராக அவர் எழுந்தருளி இருக்கிறார் என்று வசனங்கள் வார்த்தைகள் வருகிறது. இப்பொழுது நாம் 2வது வசனத்தை நோக்கி போகலாம். 82ஆம் சங்கீதம் 2வது வசனம். 82ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? இந்த சங்கீதத்துல வாசித்த 2வது வசனத்துல ரொம்ப ஸ்பெஷலே என்னன்னா, வார்த்தை என்னன்னா, இந்த வசனம் வாசிச்சு நம்ம முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள் புரிஞ்ச உடனே இதுதான் ஆதாரம். ஒரு பாட்டு எப்படி நம்ம பாடும்போது பல்லவி, அனுப்பல்லவி, நிறைய கோரஸ் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்றோம். நிறைய ஆங்கில வார்த்தைகள் அந்த பழைய பாட்டு பாருங்க, பாடல்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா பாட்டின் வரிகளுக்கு கீழே சேரா வராது. உதாரணம், இதே சங்கீதத்துல 8 வருஷம் இருக்கு, ஏன் 2வது வருஷத்துக்கு மட்டும் சேராது? இதே சேராவதுக்கு 3வது வருஷத்துல வச்சேன், இதை 8வது வருஷத்துல வச்சேன். இந்த 2வது வருஷத்துக்கு கீழே மாத்திர சேராத வார்த்தை வருவது கூட நமக்கு பாடம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சேனா என்பதனுடைய அர்த்தம் எதற்காக இந்த சேனான்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க என்றால், டெஃபினிஷன் ஸ்ட்ராங் நம்பர் 5545 சேனா இந்த வார்த்தைக்கு பாடம் பாடிக்கும் போதே சில சென்டென்ஸ் மாத்திரம் ஈஸியா கண்டு போக மாட்டாங்க. எப்படி நம்ம சில நேரம் சில வாக்கியங்களும் டைம் பாடும், ஆனா அதே பாடல சில வரிகள் மட்டும் ஒற்றைதான் பாடிடும். ஏன் சில லைன் மட்டும் 2 டைம் பாடணும்? அதுதான் அந்த பாடலுக்கு சிறப்பு. இது ஏதோ பாடலோட அமைப்பு 2 டைம் பாடக்கூடிய லைன்ஸ் தான் நம்ம மெடிடேட் பண்ணணும். அது சிறப்பா ஒரு வெயிட்டேஜ் அது. இது போலதான் இங்க 82ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் என்பது கவனிக்கிறது. அந்த வசனத்தை ஈஸியா கடந்து போகும். எதுக்காக கர்த்தர் இயேசு வந்து இந்த உலக பலவான்களை நியாயப்படுத்துகிறார், அவருக்கு மீது அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாரு என்று சொன்னா, முகதாட்சி அநியாயம் பண்ணிட்டு தெரிஞ்சது கீழே கட்டுப்பட்டவங்களா காணப்படுகிற நியாயத்தை எதிர்பார்க்கும். அதனாலதான் கட்டு வந்து அவங்க இல்லாம பண்றாங்க, சாத்தான கட்டுகிறாரு. அமைப்புகள் 4 அமைப்புகள் கடமை என்ன கரெக்ட். அந்த சேலா இந்த இடத்துல ஏன் வார்த்தை வரவேன்னு சொன்னா, அண்மையா இந்த சபைக்குரிய எழுத்தாளர் சொல்றாரு, இந்த சேலா என்ற வார்த்தை உலகத்தாரை யோசிக்க வைக்கக்கூடிய வார்த்தை என்ன? இந்த வார்த்தை சபை வகுப்பாரை யோசிக்க வைக்கும். ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நாட்கள்ல சபை நாளோடு இருக்கிறதே பூமியில வந்து உலகத்தின் பலவான்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிற அதே சமயத்தில் நம்முடைய தேர்தலுக்கும் இந்த யுகத்துக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கேன். அப்படி என்றால் இந்த சேலா என்கிற வார்த்தை சபை வகுப்பாரா இருக்கிற நமக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கையை, ஒரு குறிப்பிட்ட போதனையை அது நமக்கு உணர்வு. என்ன உணர்ந்தது என்று சொன்னால், இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்கள் ரொம்ப பாரபட்சம் பார்ப்போம், ரொம்ப அநியாயம் செய்வோம், மற்றவர்களுக்கு தகுந்தான போல நீதிகளை மாத்திக்கணும். அந்த நீதியும் நியாயமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை மனுஷங்கள் பெரிய பெரிய தவறுகள் செய்துட்டு மக்களை அவர்கள் கொடுத்து சட்டத்திறர்கள் தவிக்கிறாங்க.
தண்டனைகள் தவிக்கிறாங்க. அப்ப இந்த தவிர்ப்பு வேலைகள் தான் இந்த உலகத்துல இருக்கிற சாமானிய மனுஷர்களுக்கு நடக்குதா? உலகத்தின் பலவான்கள் தான் அந்த அநியாயம் செய்யறாங்க. பாக்குறாங்க ஆசியா ஒருவரை பட்சமா செயல்படும் இருந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற வேரியேஷன் பாகுபாடு இருக்கு. அப்ப இந்த சங்கீத என்ன உணர்வு? இப்படிப்பட்ட உலகத்திற்கு மத்தியில இருந்து கடைசி கால சபை இருப்பாரு. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக பாதைக்கு நீங்கள் உட்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுகிறபடியா ஒருபோதும் உங்களுக்குள்ள அந்த பார்வை அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கக்கூடும். இதை உணர்த்துவதற்கு தான் 2வது வசனத்திற்கு கீழே சேலா என்கிற வார்த்தை பயன்படும். இந்த சங்கீதம் வேத திட்டத்தை பற்றி பாடுகிற சங்கீதம். அப்படி பாடிட்டு போகும்போதே 2வது வசனத்துக்கு கீழே ஒரு பாஸ். மறுபடியும் வகை அந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. அப்படின்னு அந்த சங்கீதத்துல வார்த்தைகள் இருக்குன்னா ஏன் யோசிக்கணும்? ஏன் யோசிக்கணும்னா நாம அப்படிப்பட்டவர்களாக என்ன பண்ண நியாயங்களோ நீதிகளோ ஒருவேளை நபர்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். தகுந்த மாதிரி நீதி நியாயங்களை நம்ம வேறுபாடு காட்டிக்கலாமா? எழுதிட்டார் நிருபங்கள்ல 2ஆம் அதிகாரம் 1 யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரை மகிழ்ச்சியுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. விசுவாசம் விசுவாசம் ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுல பாசிட்டிவிட்டி ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பேரலிட்டிசம் என்ன அர்த்தம்? பேரலிட்டிசம் நிலை நம்மளுக்கு ஏற்றாற்போல நீதி உறுதி அப்படியா? கட்டுடைய சபைக்குள்ள அப்படி ஒழுங்கு இருந்தது, இவங்களுக்கு தனி உழுது, இவங்களுக்கு வேறமாய் உழுது அப்படி இல்ல. நம்ம எல்லோருமே பாக்கியம் பேசுறோம். கட்டுடைய சரியாக இருந்தது எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே மனுஷர்கள். ஆனா அந்த மனுஷர்களுக்கு மத்தியில வேறுபாடு பார்த்தீங்களா? உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கிற டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. இது மாதிரி சத்தியத்துக்குள் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் நீதி நியாயங்கள் என்பது ஒன்றுதான். நம்ம தேவன் எப்படி நடந்துக்கிறாங்க? அவர்கிட்ட ஏதாவது வாசியாகி இருக்கா? இந்த சொல்றது ஓகே, இந்த சொல்றது நாட்டு ஓகே, இந்த சிஸ்டர் ஓகே, இவங்க அவங்க ஒரு அவசியம் இல்லை அப்படி ஏதாவது தேவன் பார்க்கறாங்க அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏற்றவர்களா வாழ்வதா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கா இல்லையா? உகந்தவர்களா நம்ம இல்லையா? அத்தனைக்கு உகந்தவர்கிட்ட தேவன் வைக்கிற நீர் அத்தனைக்கு உபகாரங்கள் பொருத்தம் இல்லாதவர்களுக்கு நம்ம இல்லை. அவங்களுக்கு அனுபவம் தெரியும். இது அவருடைய கையாளு. மற்றபடி இந்த உலகம் செய்கிற மாதிரியான என்றைக்குமே தேவன் அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் இதுதான் பவுல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொன்னார், தேவனிடத்தில் பட்சபாதம் விழுந்து போன தூதர்கள் அவர்களால் ஆளப்பட்ட மனிதர்கள் கிட்ட பயங்கரமா சகோதர சகோதரிகளா சத்தியத்திற்கு உட்பட்டவர்களா வந்திருக்கிற நம்ம கிட்ட இந்த பாரபட்சம் பார்க்கிற நிலை, அது சகோதர சகோதரிகள் விஷயத்துல பார்க்கிற நிலை ஒவ்வொரு இருக்கு. இதுதான் இந்த 2ஆம் சங்கீதத்துல உலகத்தாரின் கல்விகளை சொல்லி அதுல இருந்து இந்த அறுவடையின் காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு நேரடி ஆவிக்குரிய பரிந்துரையே சொல்லலாம் இந்த சங்கீதம். ஏன்னா இவங்க வீட்டுல வச்சு சங்கீதம் இதுக்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு நேரடி ஆவிக்குரிய ஒரு லெசன் படிக்கிறேன்னு சொன்னா
பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் உலகத்தாரை பாரபட்சம் பார்த்து என்ன பண்ண நடந்து கொள்வதோ கூட. சரி, இப்ப 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் கடந்து போகலாம். 82ஆம் சங்கீதத்துல 82ஆம் சங்கீதம் 3 மற்றும் 4 வசனங்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் ஞானம் செய்து திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரை கழித்து அவர்களை கட்டுவீர்கள். அப்படின்னா சேலாவுக்கு அப்புறம் கான்செப்ட் பாடல் முதல் வசனம் இணைந்து இருக்கிறாரு, 2வது வசனம் மோதாசியம் பண்றீங்க அநியாயம் பண்றீங்கன்னு சொல்லிட்டாரு. புத்திமதி வருது, ஆலோசனை வருது. இதெல்லாம் நீங்க உலகத்தை சொல்ல முடியுமா? இதெல்லாம் பைபிள் எழுதி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் தலைவரையோ பெரிய கோயிலுக்கு ஒரு பேர் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு அறுவடை காலத்துக்குள்ள வாழ்க்கை அந்த நண்பர்களை யாரும் சொல்றாங்க? ஏழைகள், சிறுமைப்பட்டவர்கள், பலவீனர்கள், திக்கற்றவர்கள், இவங்க மீது நீங்க கொஞ்சம் பேசுறீங்க. அக்கறை உள்ளவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு சொல்லலாம், வேறுபட்டவர்களோடு மாத்திரமே நீங்க தொடர்புடையவர்களா இருக்கிறார்கள். எல்லோருக்கும் உரியவர்களாக நீங்க காட்டும். இந்த சங்கீதம், இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் பெரிய பாவங்கள் இந்த பூமியில வரும்போது முப்பிதாக்களினுடைய சேவை இருந்தால் எல்லா அம்சங்களுக்கும் எல்லாருமே அவருடைய கவனங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஏசியன் வக்கி சொல்லணும்னா சாமியல். சாமியல் இடப்பட்டவர் அவர் காலகட்டத்தில், அவர் அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு பயண ஊழியராக வாழ்ந்தார். சுற்று பிரயாணம் பண்ணுவார். இது சாமியை ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறார். என்ன ஏது கரெக்டா வந்தாங்க வேணும் பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது வழிவரைக்கு போகிறாங்க. கவனிச்சு செயல்படும் ஒரு பெஸ்ட் கேரக்டர். இது போல அனைத்து முப்பிலாகவும் உலகமைக்கும் ஒவ்வொருத்தருடைய இயலாமைக்கு அவர்கள் உதவக்கூடியவர்களாக பாரபட்சமற்ற நிலையில் அவர் சர்வீஸ் செய்வார். அந்த வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு இருக்குன்னு சொன்னா, ஒரு அறுவடை காலகட்டத்தை சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியில் நம்ம சார்ந்திருக்கிற ஐக்கியங்களுக்குள் இருக்கிறவங்க நிச்சயமா உலகத்தின் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பவர்லயோ இல்ல ஒருவேளை அவங்க செயல்படுகிற விதத்திலையோ எல்லாரும் ஒரே நிலை என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒருத்தர் அர்ப்பணிக்க வரக்கூடிய மற்றபடி அனைத்து சகோதர சகோதரிகளும் உள்ளடக்கிய ஒரு ஐக்கியம் தான் நம்ம கூடக்கூடிய செயல். அங்க சகோதர சகோதரிகள் ஆதித்ய வாழ்க்கையில வளர்வதற்கு எழுதுறதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு சிரமப்படுறாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பாதையில வந்து இந்த 3வது வசனம் 4வது வசனத்துல நமக்கு மிக தெளிவாக ஒரு ஆதாரம் முதல் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கலாம். யாக்கோபு 1:27. யாக்கோபு 1:27 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படித்து தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த இடத்துல தேவனுக்கு முன்பதாக ஒரு பியூர் காட்லினஸ் பாருங்க, உலகத்தால் கரைப்படாத படித்து காத்துக் கொள்ளுது. இது நமக்கு புரியல. ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல இருக்கணும். உலகத்தின் நிச்சயங்களுக்குள்ள போயிடக்கூடாது. இந்த உலகத்தின் ஈர்ப்புகளுக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. நம்ம உண்மை இந்த பாடம் முழுக்க சேர்த்து நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபெய்த் இருக்கு, விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை
பாரபட்சத்தோடு ஃபாலோ பண்ணாங்க. பட்சபாதம் கொண்டவர்களாக உங்கள் விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தாங்க. இதுதான் யாக்கோபு இந்த நிருபத்துல அடிக்கடி வலியுறுத்திலே போறார். அதிகாரம் குறிப்பா 27 வசனத்தில் சொன்னார், திக்கற்ற பிள்ளைகள் இதற்கு ஆரம்ப கால சபையில நேரடியாக நபர்களே சொல்லிடுவாங்க. கைவிடப்பட்டவங்க வாழ்க்கையில நம்ம செல்வதற்கு உண்டானது. நம்ம காலகட்டத்திலேயும் நம்ம சார்ந்திருக்கிற ஐக்கியங்களுக்கு இது போல சத்தியத்திற்குள் வந்திருக்கக்கூடியவர்களே மிக எளிமை அல்லது எளியவர்களாக ரொம்ப நிலையில சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்கள் மீது பார்வையை நமக்கு வரணுமே. உண்மையிலேயே சத்தியத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சத்தியத்தில் அவர்கள் முன்னேறுவதற்கு நம்மால் ஆன உறுதுணைகள் அவர்கள் மீது வரணுமே. எப்போதும் எப்படி வரும் என்றால் பாரபட்சமற்ற ஒரு மனநிலை நமக்கு வந்தால்தான் சபையில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாம் ஈக்குவலாக தேவனுடைய ஊழியத்தின் பாதையிலையும் அப்படிப்பட்ட ஸ்பிரிட் நமக்கு ஒருவரிடம் சொன்னா இதுதான் கர்த்தர் இயேசு வாழ்ந்து காண்பித்து போனார். அவர் முதல் முறையை எப்படி வாழ்ந்தார்? ஒரு அறுவடையின் காலகட்டத்தில் இருந்த ஒரு தேவ பிள்ளைகள் அந்த தேவ பிள்ளைகளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும் என்பதற்கு கர்த்தர் இயேசுதான். மதவாதிகளுக்கு அவர் மீது என்ன பிரச்சனை? அவங்க என்னன்னா அவங்க தடுக்கப்பட்டாங்க. நீங்க தான் ஆயிரத்தி பேசிட்டு வரீங்க, பாதிப்போடு தொடர்பு வரீங்க. அவங்களால நியாயப்படி சரி கிடையாது. அவங்களால எங்களால பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாது. ஒரு மேலான ஒரு அறுவடையாளராக தேவ ஆவியில் ஒரு மாபெரும் தெய்வீக அமைப்பை கொடுக்கக்கூடியவராக நம்ம காலகட்டத்திலையும் நமக்குள்ள இருக்கிற ஒரு தூய்மையான பாரபட்சமற்ற நிலைமையில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் வாழக்கூடிய ஓட்டம் கடந்து போகும். ஒரு வசனத்திலிருந்து இதே யாக்கோபுக்கு சார்பாக இன்னும் சில விளக்கங்கள் சொல்றாரு. வசனங்கள் வாசிச்சு போவாங்க, எளிமையா சொன்னா போதும். ஒரு உண்மையான விசுவாசம் ஒருத்தருக்குள்ள இருந்தால் அது கிரியை செய்யாமல் இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் சில உதாரணம் சொன்னாங்க. ஒரு வசனம் இல்லாதவரா ரொம்ப குழுக்க நடுங்கி கொண்டிருக்கும்போது அவருக்கு வசனங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற பொருட்கள் என்ன சொல்ல முடியாது. போய் நல்லா வாங்கி வைப்பாரு அப்படி சொன்னா அது கிரியை இல்லாத விசுவாசம். இதேதான் உண்மை சத்தியத்திற்கு உட்பட்டவங்க பலியின் சீரியத்துக்கு காணப்படுகிறவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஓட்டத்தை முடிச்சு மகிமைக்கு நேரம் போக வேண்டிய பாதையில் இருக்கிறவர்கள் உடன் சகோதர சகோதரிகளுக்கு வருகிற நியாயமான சிரமம் கஷ்டங்கள் சத்தியங்களில் வருகிற அநேக உபதிரவங்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு உதவக்கூடியது. அவர்கள் அறுவடையை தூக்கிவிடக்கூடியவர்களாக காணப்படும். இதெல்லாம் தேவ மீது நம்ம வசிக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. இடையோடு விசுவாசத்தை காணப்படணும், செயல்படணும் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறது. நம்ம 5வது வசனத்துக்குள்ள வந்துடலாம். 82ஆம் சங்கீதத்துல 5வது வசனம். 82ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அறியாமலும் உணராமல் இருக்கிறார்கள், அந்த நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. நியாயப்படுத்தி சென்றிருக்கிறார். இந்த உலகத்தின் பலவான்களுடைய இளமைகள் ஆட்டம் கட்டி கொண்டிருக்கு. குறிப்பா 4 அமைப்புகளும் ரொம்ப வீக்காயிட்டே இருக்கு. புரியல எல்லாம் ஒரு பக்கம் ஒரு முடிவை நோக்கி தேவன் கட்ட இயேசு கொண்டு போய் கொண்டிருந்தாலும் சரி அமைப்புகளும் சரி என்னடா சொல்றாங்க, சுனாமியே வந்தாலும் ஓரமாக போகுது. இந்த பெரிய பெரிய வால் எழுப்பி இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை போனா இன்னைக்கு உலகத்தினுடைய கூட்டு பெரிய பெரிய தலைவர்களின் கூட்டு அருமையா சொல்றது.
அறியாமல் உணராமல் இருக்கிறார். அறிந்ததும் உணர்ந்ததும் தேவ பிள்ளைகள் தான். அது தேவ ஆவியை பெற்றவர்கள் தான். அவங்க அறியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். தேசம் அது அஸ்திபாரம் அசைந்து கொண்டு, இந்த அசைபாரம் அசைந்து கொண்டிருக்கிற அறிவு என்னவென்றால் ரொம்ப சீக்கிரமே அனைத்து வகையான அமைப்புகளும் தரைமட்டம். ஏன்னா அசைகிறது மேல்தரம் அல்ல, அசைகிறது பவுண்டேஷன், அஸ்திபாரம். அஸ்திபாரம் அசைந்தா மேல்தரத்தில் உள்ளவங்களுக்கு சும்மா ரேஷன் செய்யணும் தெரிஞ்சு மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இணையாத நேரத்தில் மொத்த பில்டிங் என்ன இதற்கு ஒரு நல்ல அறிகுறி இந்த பாடப்பட்டு சொல்றாரு. 1979 வரைக்கும் நடந்துச்சு பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்றால், இந்த பார்சியாலிட்டி இருக்கக்கூடாது. முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளும் பார்த்துட்டு மனிதர்கள் என்ன முயற்சி எடுத்தாங்க அன்றைய காலகட்டத்துல? தொழிலாளிகள் தான் ஜனங்கள், முதலாளிகள் சொந்தமான ஒரு சில மக்கள் தான். தொழிலாளிகள் சொன்னா யார் யாரெல்லாம் முதலாளிகளாக இருக்கிறாங்களோ பணக்காரர்களாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. இன்க்ளூடிங் போப்பு, ஆடியல் போப்பு, பிஷப்ஸ், இந்த மத தலைவர்களால் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி அந்த புரட்சி சார்ந்த பகுதிகளில் 10 ஆண்டுகள் அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு எழுத்தாளர் எழுதுவோம். உட்பட்டவர் எழுதப்போம். அன்றைய நாட்கள்ல இந்த போப் அமைப்புக்கு நிறைய சமூகத்தில் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த பிரெஞ்சு புரட்சியும் போது என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்க தேசத்தை கலைஞட்டு, அதாவது அங்கி போட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய தலைவர்களா மத தலைவர்களா, அப்படி அங்கி போட்டு சுற்றுறாங்கன்னா கொலை பண்ணிடுவோம் மக்கள். அதனால அவங்க ஒரு பாம்பன மனுஷர்களை போல உதவிட்டு மக்கள் மத்தியில நடமாடிட்டு ஜனங்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரோட்ல பார்த்தா இந்த ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கைகளை காண சொல்லுவாங்க. ஒரு கைகள் வந்து நல்லா காட்சி சொல்லும், நல்ல வேலையை பார்த்து உங்களோட கை எப்படி மரத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, அப்படி இருந்தால் இருக்கும். இதே கை வந்து ரொம்ப சாஃப்டா, ஒரு ஆணோட கை வந்து அப்படியே குழந்தை கை போல சாஃப்டா இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க இவர் எந்த டீம், இவர் முதலாளி வர்க்கத்தை சார்ந்த டீம், இவர் உதவி மாத்திட்டு நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஏமாத்திட்டு இருக்கிறார் சொல்லி அவர் கொண்டு போகும். கடைசி புரட்சியுடைய சீசன் அந்த மாதிரி அது 10 வருஷம் போகும். புரட்சி நடந்துச்சுன்னு சொல்லி நீ திரும்பிட்டாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் சாமானிய மனுஷர்களை போல வாழணும், எல்லாருமே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடலாம், சமநிலைக்கு வந்துடலாம் மனுஷர்கள் மாறிடும். இதான் வார்த்தைகள் இருக்கு. இந்த வசனங்கள் அத்திபார ஆட்டம் காண ஆரம்பிச்சது கட்டமைய வருகையின் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து படிப்படியா ஆட்டம் தான் இருக்கு. ஆனாலும் மனுஷர்களுக்குள்ள மாற்றங்களும் மனுஷர்களுக்குள்ள ஒரு சீட் இருக்கணும். இதுவரைக்கும் என்ன ஆரம்பம் மனுஷன் மகாபுரத்துக்கு முன்னாடி திருத்திட என்னதான் சொன்னாலும் புரிதல் வருது. ஒரு சமநிலையை ஒரு சமத்துவத்தை சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு அது ஏதோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்து அந்த பிரெஞ்சு புரட்சி ஒரு அருமையான ஒரு முன் உதாரணம் எனக்கு மகா உபத்திரமும் உலகம் முழுக்க எப்படி காணப்படும், உலகம் முழுக்க அந்த மகா உபத்திரத்தின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு முன் சாம்பிள் தான் பிரெஞ்சு புரட்சி. அஸ்திபாரங்கள் ஆட்டம் கண்டிருக்கு, அதற்கான உணர்வுகள் கிடைக்கிறது. அப்ப இந்த உணர்வுகள் எப்ப கிடைக்கும் என்றால் மகா உபத்திரவத்துலதான் இந்த முழு பலப்பாடுகள் உலகத்தின் தேவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டு தீருவார்கள். 1 முதல் 5 வருஷங்கள் இந்த கான்செப்டை பத்தி 82ஆம் சங்கீதத்துல பேசுகிறோம்.
புத்தகங்களெல்லாம் இதே 82ஆம் சங்கீதத்தோட செகண்ட் பார்ட் 6வது வசனம் 7வது வசனம். 82ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7 வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். இந்த மாதிரி ஸ்டடீஸ் தான் நம்ம ஓடி சொல்லிட்டு இருக்கோம். ஏன் பைபிள் யார் படித்தாலும் புரிய மாட்டேங்குது என்றால், பைபிளுடைய மகத்துவமே அது யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு தான் புரியும். இல்லையா? பாருங்க, 5 வசனங்கள் கருத்து சொல்லிட்டே வரும்போது 6வது வசனம் வந்து டேர்னிங் பாயிண்ட். டேர்னிங் பாயிண்ட் இது. அது யாருக்கு பேசுது? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் லோக பிரபுக்களில் ஒருவரை கூட சென்று போகும் மறைச்சு போகும் என்றால், இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை உலகத்தின் பலவான்களை பற்றி பேசுகிற வார்த்தை அல்ல. ஏன்னா இந்த வசனத்துல கூட அந்த தேவர்கள் என்ற வார்த்தை வந்துதான். முதல் வசனத்துல பார்த்தோம்ல, தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் செய்கிறார். முதல் வசனத்துல வந்து தேவன் யாரு? உலகத்தின் பலவான். ஆனால் 6வது வசனத்துல வருகிற தேவன் யார் என்றால், இந்த தேவனுடைய பிள்ளை. இதை கன்சாப்ட் தேவனுடைய புத்திரன். இதை இன்னொரு வார்த்தை சொன்னா, பாடியாக கிறிஸ்து, கிறிஸ்துவின் சரீரம். எப்படி அம்மா இன்னைக்கு கட்ட இந்த பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் போகுது, கடந்து போகுது. 150 வருஷம்ன்றது எத்தனை ஜெனரேஷன் உண்டாடி, எத்தனை காலகட்ட மனிதனுடைய வாழ்க்கை இந்த 150 வருஷத்துக்குள்ள காணப்பட்டது. இந்த உலகத்துக்கு பாதிப்பு நியாயம் இருக்கு. ஒரு பக்கம் வேலையை போய்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு நிறைவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி சபையினுடைய எண்ணிக்கையின் நிறைவு அது சிறுமந்தை வகுப்பாளர்கள் நடந்து கொண்டிருக்கிற முடிவின் தீவிரத்தை பற்றி இந்த 6-7 வசனங்கள் பேசுகிறது. நிறைய பற்றி பேசணும் நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி பேசு. ஏன்னா இந்த பாடத்துல அந்த வார்த்தை சகோதரர் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த எலோகின் என்கிற வார்த்தை யாரை பற்றி பேசுனா, இட்ஸ் யூ. நிச்சயமா உண்மையா சொன்னார், இட்ஸ் யூ, உங்களை பத்தி. நீங்க தான் the saints of God, the sons of God. So நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கடைசி கால காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. உலகம் ஒரு பக்கம் அழிவை நோக்கி போகும்போது சபை ஒரு பக்கம் நிறைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்படி நிறைவை நோக்கி போய் கொண்டிருக்கிற சபை வகுப்பாளர்களுடைய வாய்ப்பு யாருக்காக இருக்கிறோமோ, நம்மளை பத்தி நம்மளை பார்த்து இந்த 6-7 வசனங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகளாக சொல்லப்பட்டது. ஏன் நம்மளமாக சொல்லப்படணும்? கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற அந்த நியாயத்தீர்ப்பின் பணியில ரொம்ப சீக்கிரம் சபையில் என்ன ஆயிடும்? நிறைவடைந்து முழுமை அடைந்து அவரோடு இணைந்தோம். எத்தனை காலத்தில் கேட்கிறோம், சபை இருப்பவரா இல்லையா பூமியில? அதெல்லாம் எனக்கு தெரியாத கண்டிப்பா சபையில இருந்து பூமியில இருக்கலாம். வெளியா நடந்து போயிடுவோம். அப்ப பூமியில இருக்க மாட்டாங்கன்னா வேற எங்க இருக்கும்? கர்த்தரோடு கூட உடன் உடன் ராஜாக்களாக இணைந்து மகா உபத்திரவத்தின் வேலைப்பாடுகளுக்கு ஈடுபடுவார்கள். அவ்வாறு அந்த நியாயத்தீர்ப்பின் வேலைகளுக்கும் சபையில் இணைத்துக் கொள்வதற்கான வார்த்தைகள் தான் இந்த 6வது வசனம் 7வது வசனம். இதே வார்த்தை இந்த 82ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்தின் வார்த்தையை கர்த்தர் அன்றைய மதவாதி
சொன்னேன் என்பதாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவர்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே நம்முடைய உரை இந்த 6வது 7வது சபை நீங்கள் எழுதவில்லையா? இது கற்று கேள்வி. உண்மையிலேயே அந்த வார்த்தை இதுதான் இருக்கும் பைபிள்ல. இன்னைக்கு நம்ம சரி பண்ணிட்டு இருக்கிற 82வது சங்கீதம். எனவே அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் வேலைகளில் ஊழிய செய்கிறவன் இணைய போகும். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் லோக பிரபுக்களில் ஒருவரை லோக பிரபுக்களில் ஒருவரையோடு நாம் இருந்து போனால் யார் இந்த லோக பிரபு? இன்னொன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல லோக பிரபுக்குன்னா நமக்கு அந்த மாதிரி தான் மைண்ட் ஓடும். முதல்ல லூசிபர் ஆரம்பிச்சாரு, அவர் பூமியை எடுத்துக்கொண்டார். அப்புறம் இயேசு ஆரம்பிச்சாரு, இயேசு கிறிஸ்து பார்த்தாங்க. பட் இங்க கூட லோக பிரபு மனிதர்களுக்கு இந்த பூமியை காணப்படும். முதல் பரிபூர்ண பட்சம் ஆகும். 2வது ஆளும் கர்த்தராக இருக்கிற இயேசு. ஒருவரை போல் விழுந்து போவீர்கள் என்றால் நாம் இந்த பூமியில வாழ்ந்து மறிக்கக்கூடிய மரணம் மரணமானோ இல்லை இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து பறிய மரணமா? லோக குடும்பங்களில் யாரோட விழுந்து போவீர்கள் அப்படி வசனம் இருந்துச்சுன்னா பாடலுடைய சங்கீதத்தினுடைய எவ்வளவு அருமையான மருத்துவ லோக ஒருவரை நம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு. இணைந்து உலகை ஆளணுமா? கர்த்தரை போல இந்த பூமியில் இந்த உலகின் ஈர்ப்பு விஷயங்களுக்குள் நாம் சிக்காத பிடித்து தேவ பிள்ளைகளாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ்ந்து மறியும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம நியாயாதிபதிகளாக செயல்பட முடியாது. இந்த உலகை ஆளுநர்களாக நம்ம செயல்பட முடியாது. பூமியில ஏற்கனவே கூட வாழ்ந்து மறித்தால் கர்த்தரோடு இணைந்து இந்த உலகையாம். இதுதான் அந்த 6வது வசனம் 7வது வசனம் நமக்கு ரொம்ப சிறப்பாக அடுத்தவர்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்கள். எப்போ நியாயம் தீர்ப்போம்? இப்ப வாழ்ந்து கொண்டேவா? ஏன்னா இப்ப நம்மளால யாரோட விஷயத்தை நீ பண்ண முடியாது. ஒரு உண்மையான ஜட்ஜா உங்களோட மனத்தை மாத்திரமே ஒரு பட்டணத்துக்கு விளக்கமாக இது தாவீதின் கூற்று. இந்த சங்கீதம் பற்றிய அவருடைய அறிக்கை என்று நாம் ஆரம்பித்தோம். ஆனாலும் இந்த அறிக்கைக்கு கூட ஒரு நல்லது எல்லாத்தையும் பேசிட்டு
இப்படி எல்லாம் நீங்க எழுந்தருளி நியாயம் தீர்த்தி அந்த வேலைகளெல்லாம் நீ செய்தி சொல்லிட்டு பயங்கரா சொன்னார், எழுந்தருளும் தேவனே, நீங்கள் எழுந்தருளி சகல ஜாதிகளுக்கும் நீரே தூதரமானவராய் செயல்படும் தேவனே என்று அந்த வார்த்தைகள் சொன்னார். இது சங்கீதத்தினுடைய லிட்ரல் பார்ட், நேரடி அமைப்பு. ஆவிக்குரிய அமைப்பு எப்படி எப்படி இருக்கும் என்றால், முதல் வசனம் ஆரம்பிச்சு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். அப்ப முதல் வசனத்திலே தேவன் வாழ்ந்த அந்த தேவன் யார் முடியுது? எனக்கு முடியுது, உங்களுக்கு முடியுது. சரியா சொன்னீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். முதல் வசனத்துல தேவன் அப்படிங்கிற வார்த்தை கர்த்தர் இயேசுவை குறிக்கிறது. இரண்டாம் வசனத்துல வெளிப்பட்டிருக்கிற நிலையை பற்றி சொல்வது தேவன். எட்டாவது வசனத்திலையும் தேவன் பார்த்தோம். கண்டிப்பா இங்க கூட போன வார்த்தை எல்லோரும் தான் வந்து இந்த இடத்துல வந்து தேவன் வார்த்தை யாரை குறிக்கணும்? இயேசுவை குறிக்கிறது. இது நம்ம தாராளமாக இது 6-7 வசனங்களை கடந்து வருகிறது. 7வது வசனம் யாரை பற்றி சொல்லுது? கடைசி கால சபை பற்றி சொல்லுது. அப்ப கடைசி கால சபை ஓட்டத்தை முடிச்சு மகிமைக்கு போனாங்க. கர்த்தர் இயேசு இந்த உலகத்தின் தேவனாக அவர் காணப்படுகிறார். அவரோடு சரீரங்களால் இணையக்கூடிய இவர்களுக்கும் அந்த வார்த்தை அவர்களை நாம சபை கிறிஸ்துனாலே ஒரு டீம் தானே, ஒரு மனுஷனுடைய உடல் அமைப்பு சொன்னா சொல்ல முடியாது. எல்லாம் கம்பைனா ஒரே ஸ்ட்ரக்சர். இந்த கடைசி வசனத்துல தேவனே என்கிற வார்த்தை சொல்லப்படுது. நிறைவடைகிற சபையை குறிக்கிறோம். ஏன் நிறைவடைகிற சபையை குறிக்கிறோம்? இந்த உலகத்தின் பலவான்களை முற்றுமுடி என்ன பண்ண முடியாது, யாரும் இருக்க முடியாது. அப்ப சபை நிறைவடைந்து கர்த்தரோடு இணைந்தா இயேசு ராஜாவே ராஜா, சபை ராஜா. இயேசு பிரதான ஆசாரியை சொன்னா சபையுடன் தேவனுடைய ஸ்தானத்துல நின்று சேவைகளை செய்கிறார் என்று சொன்னார். அதே தேவனுடைய ஸ்தானத்தில் இணைய போகிற ஜனங்களுக்கான தேவனோட வார்த்தை வந்திருக்கு. இது சபையை குறிப்பிட்டு ஆரம்பத்திலே எலோகீம் என்கிற அந்த வார்த்தையை தேவனுக்கு மொழிபெயர்க்கிறார். கர்த்தர் என்னென்ன ஸ்தானங்களுக்கும் பட்டங்களுக்கும் உயர்ந்தவராய் தேவனால் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறார்களோ அதோடு பணியாளர்களா, உடன் சேவகர்களா, உடன் அந்த பட்டத்துக்கும் ஸ்தானங்களுக்கும் உயர்ந்தா சபையை காணப்படும். இதுக்கு அதிகமான வசனங்கள் இந்த பாட்டில் நாம ஒரே ஒரு வசனம் ஒரே அதிகாரம் 21வது வசனம். உபதியம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்துக்கு வந்து ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற அந்த ஸ்தானத்துல கர்த்தரோட இணைந்து சபையும் காணப்பட போறாங்க. சபைக்கும் அந்த வாக்கியம் பைபிளே இருக்கு, வசனத்திலே இருக்கு ரட்சகர். அப்ப 82ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல தேவனே அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை சபையை குறிக்கும்.
சபை நிறைவடையும் போது மகா உபத்திரவங்கள் வந்து இந்த பூமிக்கு ஒரு மாபெரும் நியாயத்திற்கு சிறப்பாக நடந்தது. 8வது வசனம் சபை சார்ந்த வசனம் என்ற கருத்து நமக்கு இந்த ஒரு ஸ்டடியில இந்த 82ஆம் சங்கீத 8வது வசனத்துக்கான நம்ம எடுத்து இப்ப பார்க்க பயணம் நாசம் தான். என்ன நாசம் தான் சொல்லலாம்? நம்ம தேவன் தான், உன்னதமானவரின் மக்கள் தான். கர்த்தர் இயேசு தேவனுடைய ஸ்தானத்துல உணவை அனுபவித்தாரே, அந்த இடத்துக்கு நாம பேர போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஆசீர்வாதம், ஒரு ரைட், ஒரு உரிமைக்குரியவர்களா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்ப நாம எப்படி இருக்கணும்? இப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தால் எதிர்காலத்துல அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடையணும் என்றால் பார்க்க முடியாது. 34வது வருஷம் ஏன்னா 82வது வருஷத்துல இயேசு அப்படி யூஸ் சொன்னார். தேவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டது இல்லாம தேவர்கள் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் என்பதையும் 34ஆம் வசனம் ஏற்கனவே வாசிக்கிறோம். 35வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 35. யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாக இருக்கிறது. இந்த லைனை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்கள் தான் யார்? தேவனுடைய தேவன். என்ன தேவனுடைய தேவர்கள்? கர்த்தர் இயேசுவினுடைய உடல். அப்படி என்றால் இன்றைய காலகட்டத்தில் மாசத்தின்படி உலகத்தின்படி ரொம்ப குறைக்கப்பட்டவர்களா, விளைவீனர்களா, இல்ல உலகத்தால் கவனிக்கப்படாதவர்களா, புறக்கணிக்கப்பட்டவர்களா நமக்குள் இருக்கக்கூடிய சத்தியம் நம்ம எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிற தேவன் என்கிற ஸ்தானத்தில் அது ரட்சகர்கள் என்கிற ஸ்தானத்தில் நம்ம உயர்ந்தது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல சத்தியம் என்பது எவ்வளவு தேவை மிகுந்த ஒன்றாக நம்ம வாழ்கிறோம். அதுதான் நமக்கான சொல், அதுதான் நமக்கான உரிமை. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை போல பலியின் மரணத்தை அடைய வேண்டியவர்கள் நாம் என்பதை பார்க்கிறோம். கடைசியா பார்க்கிறோம், சத்தியமே நம்முடைய வாஞ்சை, சத்தியமே நம்முடைய தேடலாக நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நாம் 2 ஆதாரங்கள் காட்டி பார்க்க முடிச்சிடலாம். முதலாவது, கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் இடமும் ஒன்றை கேட்கிறேன், ஒன்றும் பேச மாட்டேங்கிறதா விசாரணை பண்றேன். டாக்டர் இயேசுவின் விழா ஒரு சந்தர்ப்பத்தில் நீ ராஜாவாக கேட்கிறாரு. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கும். நம்ம எப்பதான் சபை அறிக்கைகளுக்கு கூடி வரணும், அங்க வந்து நம்ம கவனிக்கக்கூடிய வேறு நமக்கு புரியாதான் கேட்கணும். அழைப்புக்குரியவர்களா இல்லையா என்பதை அதை வச்சே கற்றுக்கணும். உண்மையாக இப்போ ஒரு பாடல் நீ ஈவினிங் யாராவது மீட்டிங் அட்டன் பண்ணாத கேட்க நீங்க என்ன பாடுறது இந்த ஓபரேஷனான 2 பேரும் ஒரு சில விஷயம் புரிஞ்சிச்சு, ஒரு சில விஷயம் காலையில சீக்கிரம் இருந்துச்சுமா அவங்க சொல்லணும். கர்த்தர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கிறார். உலகத்தின் ஒரு தேசாதிபதியை பார்த்து சொல்லி வைக்கிறாரு, சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தத்தை கேட்கும். இதே கருத்தை அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு சொல்லும் போது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்.
வாசிக்கலாம். ரோமர் 8:30. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமா, பொதுவாக இதை பத்தி வாலிபம் நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வாலியில இன்னொரு மற்றொரு வாலிபம் சரி. இது எல்லாமே இந்த வாழ்க்கையில இப்ப நடந்தது இல்லையா? நம்ம முன்பிடிச்சு அழைச்சார். நம்ம நீதிமான் ஆகியிருக்கிறாரா? நீதிமான் என்று அந்த கருதப்படுகிறது எண்ணப்படுகிற நிலைமையில இருக்குமா? ஆமா. நீதிமானாக நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லா கன்ஃபர்மேஷன்லயுமே அந்த குளோரியல் வாழ்ந்து வருது. நான் எதிராக உறுதியாக வாசிக்குமான்னு பார்த்தா இந்த ரசத்தை எழுதுகிறதால மற்ற எந்த இடத்துலையுமே மாற்றங்கள் இல்லை. நமக்கு தெரிஞ்சது மகிமையை நம்ம அடைஞ்சிடும். மகிமை அடைஞ்சுதான் இங்கே தான் இவங்க உட்காந்துருக்கு, இவங்க சாப்பாடு வேணும், சாப்பிடணும் வேணும்னா இருக்கு. மகிமை அடைஞ்சுட்டா ஆரோக்கியமா மாறிடுச்சு. வரக்கூடிய அந்த இங்கிலீஷ் வசனத்துக்கு இருக்கு 1392. அந்த 1392 என்ன வார்த்தை வருது? ஹானர். ஹானர் ஓஹோஜோ என்ற கிரேக்க அர்த்தம் வந்து ஹானர். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனால் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கான கனவு, நமக்கான ஆளுநர், நமக்கான சிறப்பம்சம். ஊர் உலகத்தில் நிறைய பழக்கவழக்கம் இருக்குது, தெரியும். அதுதான் ஆளுநர். நமக்கான கனமே உண்மை செய்யும். நாம் கர்த்தரோடு உடன் நியாயாதிபதிகளாக போய் இணையமா? கர்த்தரை போல பலியா? கர்த்தரை போல் பலியாகுமா? மற்றவர்களாக வாழ்கிறோம். இந்த ரெண்டு செயலை செய்வதற்கு எது தேவை? என்னது தேவை என்றால் அந்த வார்த்தைகள் எந்த வாய்ப்பு நம்மை நோக்கி வந்தாலும் அர்த்தமில்லாமல் வராது. எந்த தேவனுடைய சத்தியம் சரியான சத்தியமாய் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆதாரமாய் இருந்தால் அது இன்றைய நாளில் வேறு விரும்புகிற இரண்டு வகையான தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெறுகிறோம் என்றால் நம்ம வாழ்கிற இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவின் காலகட்டத்தில் நம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு சத்தியங்களும் மிக மிக இந்த 82ஆம் சங்கீதத்தை பற்றி நாம் கொடுத்த 5 வகையான விளக்கங்கள் நவம்பர் மாதம் 1991ஆம் வருஷம் பியூட்டிஸ் ஆஃப் ட்ரூத் என்ற மேகசின்ல வந்த ஒரு சப்ஜெக்ட் தலைமை இதுதான். டேவிட் ஓரான் அவருடைய ஒரு எழுத்துக்களை இருந்து கொண்டு இந்த விளக்கங்களோடு இந்த ஒரு தேவ செய்தியை உங்கள் மத்தியில் நம்ம முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இன்னும் இந்த பாடத்தை பற்றி தெரியும் இன்னும் சில விவரங்களை நீங்க அறிய வேண்டும் என்றால் இந்த மேகசின்ஸ்ல போய் நீங்க ஸ்டடி பண்ணி தேவனாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கவனித்து கேட்கிற உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.